சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து 79வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 30 சென்றால் விடியும், 30 சென்றால் இருளும், அப்படியே ஏதும் அறி நெஞ்சே, எப்பொழுதும் ஆம்காலம் எவ்வினையும் ஆகும், அது தொலைந்து போங்காலம் எவ்வினையும் போம். இன்றைய பாடல் நியதி தத்துவத்தை, அதாவது காலம் நியதி, இந்த 2 தத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல். அதாவது கால தத்துவம் என்று இந்த 36 தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் இருக்கு. அந்த கால தத்துவத்தோடைய குறிப்பு முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த காலத்துல நமக்கு என்ன வினையை ஊட்டி வைக்கணுமோ அதை சரிவர சரியான ஆளுக்கு அந்த காலத்திற்கு ஏற்ப ஊட்டி வைப்பான் பெருமான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த காலம் நியதி என்று சொல்லப்படுகின்ற தத்துவங்கள்லாம் இருக்கு. அதுல அந்த கால தத்துவத்தை பத்தின குறிப்பு தான் இன்றைய பாடல். அது என்னங்க அந்த கால தத்துவம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரியும், ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, இப்படியெல்லாம் நாம் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கில் கொஞ்சம் வித்தியாசப்படுறதுனால தான் அந்த லீப் இயர்னு ஒன்றை வச்சு அதில் ஒரு நாள் அதிகப்படி என்று சொல்லி வைத்து இப்படிப்பட்ட குளறுபடிகள்லாம் நாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் தமிழர்கள் அந்த காலத்தில் எல்லாத்தையுமே எப்படி அணுகினார்கள் அப்படின்னா, அறிவியல் பூர்வமாக வானிலை பூர்வமாக அணுகினார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்றைய பாடல் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு நாள் என்று சொல்லப்படுவது 2 பொழுதுகள் சேர்ந்தது. 2 பொழுதுன்னா பகல் பொழுது இரவு பொழுது என்று சொல்லப்படுகின்ற 2. இதை 8 சாமமாக பிரித்தார்கள். அதாவது இரவு 3 பகல்ல 4 பகல்ல 4 இரவுல 4 8 சாமங்களாக பிரிச்சாங்க. இந்த 8 சாமங்கள் என்று சொல்லப்படுவது 60 நாழிகைகள் கொண்டது. இந்த 60 நாழிகை என்பதை 2ஆ பிரிக்கணும். 30 பகல் நாழிகை, 30 இரவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 30 நாழிகை கடந்தால் நமக்கு பகல் முடியும், 30 நாழிகை கடந்தால் இரவு முடியும். இப்படி கொண்டு வந்தாங்க. ஒரு நாழிகை அப்படின்னு சொல்றது இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 24 நிமிடம். 24 நிமிஷம் கொண்டதுதான் ஒரு நாழிகை பொழுது என்று சொல்லப்படுவது. உங்களுக்கு நம்ம பாடல் பெற்ற தலங்களில் சில கோயில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, சிவலிங்கம் இருக்கும், பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நேர சிவலிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திர கல் அப்படின்னு ஒன்றை பதிச்சிருப்பாங்க. அந்த சந்திர கல்லோடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சொட்டு தண்ணியை அது வெளியில் விடும். அது எங்கேருந்து கொண்டு வருதுன்னா, நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல இருந்து அந்த நீரை அதுவே உருவாக்கி 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி ஒரு சொட்டாக விழுந்துட்டே இருக்கும். இதை எப்படி அழகாக நம்ம முன்னோர்கள் பதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர சிவலிங்கத்துக்கு மேலேயே இருக்கும். அப்போது சிவலிங்க திருமேனி எப்போதுமே நீர் வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு அபிடேக பிரியன் இல்லையா நம்ம பெருமான், அதனால அப்படி வச்சிருப்பாங்க. அப்போது அந்த கல்லும் அந்த கல்லோடைய குணமும் தெரிஞ்சு அதை எப்படி இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி ஒரு கல் கிடைச்சதுன்னு வைங்களேன், நெக்லஸை வாங்கி போடலாமா, இல்லை நான் மோதிரமா செய்து போடலாமா, இல்லை அதை வச்சு ஏதாவது மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமான்னு யோசிப்போம். ஆனால் அந்த காலத்து மன்னர்கள் பாருங்க, எந்த அளவுக்கு பெருமான் மேல் நம்பிக்கையும் பெருமானிடம் சரணாகதியும் அடைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு கல், மிக உயர்ந்த கல், அதிசயமான கல் கிடைச்சிருக்கு, அது சிவபெருமானுக்கு உரித்தானது அப்படிங்கிற அந்த மெச்சூரிட்டி லெவல் அவர்களுக்கு இருந்ததை நாம் இன்றைய அளவும் பார்க்க முடிகின்றது. ஆக 24 நிமிடம் என்று சொல்லப்படும் ஒரு நாழிகை 30 நாழிகைகள் கொண்டது பகல் பொழுது. இதை பாருங்க, இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். 30 சென்றால் விடியும், 30 சென்றால் இருளும். இதை
கால தத்துவம், அதாவது பகல் இரவு என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டும் எப்படி நடக்கின்றது அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். 30 நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா பகல் போகும்பா, 30 நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா இரவு வரும்பா. இதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது. நாம ஏதாவது செய்ய முடியுமா, இதுல மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது. இது இயற்கை, இது நியதி. இப்போ மற்றவங்க மற்ற நாட்டில் இருக்கிறவங்க கேட்கலாம், எங்கள் ஊர்ல எல்லாம் டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ்னு இருக்குதே, குளிர்காலத்தில் அதிகமான இரவு நேரமாக இருக்கே, பகல் நேரத்தில் இப்போ சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பகல் அதிக நேரத்தில் இருக்கே அப்படின்னு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாழிகை என்பது செயல்படத்தான் செய்யும். சூரியன் வருவதற்கு மேகங்கள் தடையாக இருக்கின்றதே, அந்த பனி மூட்டங்கள் தடையாக இருக்கின்றதே ஒழிய சூரியனே வராம இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா 6 மாசம் வெயில், 6 மாசம் இரவு, இப்படித்தான் இருக்கும். அவங்க ஊர்ல நீங்க இப்ப நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாள் இரவு ஒரு நாள் பகல்லாம் கிடையாது. இந்த 12 மணி நேரம் 12 மணி நேரம் இந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. 6 மாசம் மொத்தமா இருள் இருக்கும், 6 மாசம் மொத்தமா பகல் இருக்கும். நம்ம படுக்கணும்னா என்ன பண்ணணும்னா கர்டன் எல்லாம் இழுத்து விட்டுட்டு, பகல் நேரமா இருக்கும், ராத்திரி 2 மணினாலும் உச்சி வெயில் காஞ்சிட்டு இருக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா அழகா கர்டன் எல்லாம் இழுத்து விட்டுட்டு ரூமை கருப்பாக்குற மாதிரி ஆக்கிக்கிட்டு நாம தூங்கிக்கிட்டு அலாம் வச்சு எந்திரிச்சுக்கணும். அதே மாதிரி வின்டர் டைம்ல பாத்தீங்கன்னா இன்னும் தமாஷா இருக்கும். நம்ம எல்லாம் அர்த்தராத்திரில எந்திரிச்சு வேலைக்கு போற மாதிரி அலாம் வச்சு தான் எல்லாத்தையுமே நாம செய்துட்டு இருப்போம். இதுவும் ஒரு விதத்தில் இயற்கை நியதி தான். இதுவும் கால தத்துவத்துக்கு கட்டுப்பட்டதுதான். 6 மாதங்கள் வெயில், 6 மாதங்கள் இரவு, பகல் இரவு இப்படி வரும். ஆக எதுவாக இருந்தாலும் கால தத்துவத்திற்கு கட்டுப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. 30 சென்றால் விடியும், 30 சென்றால் இருளும். அப்ப இத யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படியே ஏதும் அறிநெஞ்சு. இத நீங்க யாரும் எதுவும் இத மாத்திர முடியாது. இது இயற்கை, இது நியதி, இதுதான் கால தத்துவம் என்பதை நமக்கு முதல் 2 வரிகளில் சொன்ன நம்ம குரு முதல்வர் அடுத்தது பாருங்க, அதை அப்படியே கம்பேரிசனா வச்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு சொல்றாரு. எப்பொழுதும் ஆம் காலம் எவ்வினையும் ஆகும், அது தொலைந்து போங்காலம் எவ்வினையும் போகும். நம்ம ஏன் இதை செய்கிறோம், ஏன் இப்படி மாட்டினோம், ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி மகிழ்ச்சி அடைகின்றோம், இதையெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த வினை பக்குவப்பட்ட காலத்திற்கு அது ஆகும். பக்குவம் முடிந்து நாம் அதை நுகர்ந்த பிறகு அது போகும். ஆக இந்த வினை ஏன் ஆகியது, இந்த வினை ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி நாம கேட்க முடியாது. இது காலத்திற்கும் நியதி தத்துவத்திற்கும் கட்டுப்பட்டது என்பதை அறிந்து கொள் நெஞ்சமே என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலில் எடுத்துச் சொல்லுகின்றார். இதுல ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல அனைத்துமே கால தத்துவத்திற்கும் நியதி தத்துவத்துக்கும் தான் கட்டுப்பட்டு நடக்குது. அப்படின்னா நாம சாமி கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே இப்ப நான் இந்த கஷ்டம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு, இது என்னுடைய வினை பயன் அப்படின்னா அப்புறம் ஏன் நான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல நிற்கும். இது எல்லாருக்கும் வந்த ஒரு கேள்வியா தான் இருக்கும், இல்லைன்னு நாம சொல்லவே முடியாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் போய் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்போம், அப்பதான் சைவத்துக்குள்ள வந்திருப்போம், நான் ஏன் சாமி இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம யாராவது ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்டோம்னா அது வினை பயன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா எல்லாமே வினை பயன் அப்படின்னா இது எவ்ரிதிங் இஸ் மை கர்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா அப்போ நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் சாமின்னு ஒருத்தனை கும்பிடணும், கர்மா தான் இது என்னோட வழினா நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு உயிருக்கு சர்வ சாதாரணமாக வந்துவிடும் என்பதை இன்றளவும் நாம் பார்க்கிறோம். இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நம்மளுடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் ஏன் நமக்காக அவதாரம் செய்தார்கள் அப்படின்னா எல்லாமே கால தத்துவத்திற்கும் நியதி தத்துவத்திற்கும் கட்டுப்பட்டதுதான். ஆனா அந்த காலத்தையும் கால தத்துவத்தையும் நியதி தத்துவத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் எங்கள் சிவபெருமான். அதனால அவனை கெட்டியா பிடிச்சா இதையும் உங்களுக்காக மாற்றிக் கொடுப்பான். மாற்றுவான்னா வினையே நம்மளுக்கு வராம பார்த்துக்க மாட்டான், வினையை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு மன வலிமையையும் உறுதிப்பாட்டையும் கொடுத்து அருள் செய்வான். அந்த குறிப்பை தான் நமக்கு அருளாளர்கள் அனைவருமே அவர்கள் செய்து காட்டியது என்பதை மறந்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலை உண்ட பாலகன். முதலை ஒரு குழந்தைய முழுங்கிடுச்சு.
வருமா அப்படின்னா வரவே வராது. ஏன்னா முதலையோடைய குணாதிசயம் என்னன்னு நமக்கு தெரியும். பிடிச்சதுன்னா பிடிய விடவே விடாது, அவ்வளவுதான், கைலாயம்தான், அதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட முதலையின் வாயில் இருந்து மீட்டு எடுத்து அந்த குழந்தையை மீண்டும் அதே வளர்ச்சி நிலை பெற்று கொடுத்தார் நம்பி ஆரூரர். அப்படின்னா அது பெருமான் இந்த கால தத்துவம் நியதி தத்துவத்தை கடந்து நின்று செயல்படுவதற்கான ஒருவன் என்பதனால தான் அதை நமக்கு கொடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெய்கண்ட தேவநாயனார், மெய்கண்ட தேவநாயனாருடைய அப்பா அம்மாவுக்கு அவர்கள் ஜாதகப்படி, அவர்கள் கோள்கள் படி அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் என்பதே கிடையாது. ஆனா அவர்களுக்கு கயிறு சாத்தி பார்த்து கொடுக்கப்பட்ட பதிகம் என்னன்னா அற்புதமான திருவெண்காட்டு பதிகம். அதை கொடுத்துட்டு இதை நம்பிக்கையோட படிங்க, உங்களுக்கு குழந்தை வரும் என்று சொல்ல இவர்களும் நம்பிக்கையோடு அதை படிக்க கோள்களை மாற்றி பெருமான் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவர்தான் மெய்கண்ட தேவ நாயனார் என்பதை நாம் இன்றளவும் பார்க்கின்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு நியதி தத்துவம் கால தத்துவம் எல்லாமே சகலருக்கு இருக்கு, நமக்கு என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்றாலும், நம்மை அதை தாண்டி நாம் வெளியில் வர வேண்டும் என்றாலும் திருமுறைகள் அதற்கு காரணமாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பிறவி என்பது ஒரு கடல், துயரம் நிறைந்த கடல், சூறாவளி அடித்து கொண்டிருக்கின்ற கடல், அதுவும் பெரிய பெரிய சுறாமீன்கள் இருக்கின்ற கடல். ஆனால் இதில் இருந்து நம்மை மீட்டு வெளியில் கொண்டு வருவது திருமுறைகள், ஐந்தெழுத்து என்பதை மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் நமக்கு அருளாளர்கள் மீண்டும் 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 வலியுறுத்தினார்கள். ஏன் அப்படின்னா இந்த பாடல்கள் எல்லாமே படிக்கும் போது நமக்கு வினை கழிவு, வினை கழிய கழிய என்ன ஆகும் அப்படின்னா அதற்கேற்ற ஒரு நல்ல விஷயத்தை பெருமான் கூட்டி வைப்பான். இப்ப நாம ஏதாவது இதுல செய்யறதுக்கு இருக்கா அப்படின்னா திருமுறைகள் படிக்கிறத தவிர நாம வேற எதையுமே செய்ய முடியாது. அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா ஆம் காலமாக இருந்தாலும் சரி, போம் காலமாக இருந்தாலும் சரி, பெருமான் அதை அற்புதமாக வழிநடத்தி செல்லுவார் என்பதைத்தான் நமக்கு திருமுறைகள் காட்டிய உண்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. இல்லைன்னா பாருங்க, சாம்பல்ல இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வர முடியுமா? பாம்பு கடித்த ஒரு பிள்ளைய மீட்டு எடுக்க முடியுமா? முதலை உண்ட ஒரு பாலகனை மீட்டு தர முடியுமா? குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லப்பட்டவர்களுக்கு குழந்தை கிடைக்குமாறு செய்ய முடியுமா? இது எல்லாமே திருமுறைகள் செய்த அற்புதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனா இதே திருமுறைகள் இன்றளவும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது அந்த காலத்துக்கு தான்ப்பா, இந்த காலத்துக்கு இல்லை அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இன்றைய காலகட்டத்துக்கும் நம்பிக்கையோடு எடுத்து திருமுறைகளை படித்தால் கண்டிப்பாக பலன் இருப்பதை இன்றளவும் நாம் பார்க்கின்றோம், உணர்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது சாஸ்வதமான ஒரு உண்மை. ஆக இந்த 79வது பாடல் கால தத்துவத்தை சொன்னாலும் அந்த காலத்திற்கு இயக்கிக் கொண்டு காலத்திற்கே காலனாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமானின் திருவடிகளை பிடித்தால் அந்த கால தத்துவமும் நியதி தத்துவமும் பெருமானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதனால் அதில் இருந்தும் நம்மை வெளியில் கொண்டு வருவது சிவபெருமானின் பெரும் கருணை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.